அனைவருக்கும் மைனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நமக்கு சமையல் இல்லை. இன்றைக்கி இந்த சீயக்காய் பொடி என்னென்ன சேர்த்து நான் அரைப்பேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கே இந்த சீயக்காயை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்டாக்கி நம்ம தலைக்கு தேய்ச்சி வடித்து தண்ணியில் கலந்து குளிக்கலான்னு ஒரு இது போட்டிருந்தேன். இப்போ நம்ம உடனே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ வடித்த தண்ணி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டுக்கலாம். அன்றைக்கி நான் பொடி ரெடியாக இல்லாதனால உங்களுக்கு ஊற வச்சு அரைச்சி காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சீயக்காய் இது 3/4 கிலோ எடுத்துருக்கு. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஒடியணும். ஒடிஞ்சால் தான் மிஷினில் உங்களுக்கு அரைப்பாங்க. இதோட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள், 100 கிராம் பச்சைப்பயிறு, அது மாதிரி இது 50 கிராம் 60 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் காய வச்சது. அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக மறிக்கொழுந்து இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்மளோட ஆரஞ்சு தோல் நல்லா காய வச்சு அதுவும் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி ஒடியணும். இன்னும் கொஞ்சம் காயணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி காஞ்சிருச்சு. சீயக்காயும் நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் இது மட்டும் காயணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உதவலாக இருக்குது. நல்லா காஞ்சால் தான் உங்களுக்கு மிஷினில் அரைப்பாங்க. சில இடங்களில் இப்படி தான் இருக்கும், குண்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா, வெந்தயம், பச்சைப்பயிறு, இதில் அரிசியெல்லாம் சில பேர் சேர்க்குறாங்க. பச்சரிசிலாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப குழப்பலான்னு கூழு மாதிரி ஆயிரும். பச்சரிசி சேர்க்க வேண்டியதில்லை. இது வெந்தயம் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் வலுவலுப்பு தேய்க்கும் போது கொஞ்சம் வலுவலுப்பாக நல்லா தேய்க்க வரும். அதனால நம்ம ஷைனிங்காக இருக்கும் முடிக்கு. அதுக்காக நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவிச்சு சுண்டலாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம மேலுக்கோ உடம்புக்கு கூட தேய்ச்சி குளிக்கலாம். இதனால் தலைக்கு குளிக்க இது கலந்துருக்கோம். இது ஆரஞ்சு தோலில் ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு தெரியல, வைட்டமின் சி எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பழமாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த தோலை நல்லா காய வச்சு நம்ம இந்த சீயக்காயோட போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஹெல்த்துக்கு நல்லது இது. அது மாதிரி ரோஸ் பெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது. அதுவும் குல்கந்தெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் உடம்புக்கு நல்லது தான். தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த கிருமி நாசினி உடம்புல தேய்க்கும் போது, சீயக்காய் படியும் போது உடம்புலையும் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அப்போ தோலுக்கெல்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். இது நீங்கள் பன்னீர் ரோஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த பட்டன் ரோஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை பன்னீர் ரோஸ் கிடச்சா அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி வாசம் தரக்கூடியது தான். அதுவும் ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதனால் இது எல்லாமே நம்ம சேர்த்து இதோட நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம் பொடி. இது கூட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு ஷாம்பு மாதிரி நுர வரக்கூடியது, இந்த பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல உருண்டையாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். இதை நம்ம உடச்சிட்டு இந்த தோலை மட்டும்தான் சேர்த்துக்கணும். அந்த விதையை சேர்க்கக்கூடாது. விதை ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு விதை மிஷினில் நிற்காமல் ஓடி ஓடி வரும். இதுதான் விதை பாருங்கள். இதை சேர்த்து அரைச்சாலும் உங்களுக்கு பொடி சீயக்காய் பொடி ரொம்ப கருப்பாயிரும். அதனால் இந்த பூந்தி கொட்டை மட்டும் நம்ம இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இதோட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நுர வரும். இப்போ இதை இப்படி தட்டிட்டோம்னா நம்ம கடலை உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி உடச்சிக்கலாம். ஒரு கல்லை வச்சு தட்டிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இந்த விதை எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள், ஒரு மணி மாதிரி. இதை எடுத்துட்டு நம்ம அந்த தோலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது இந்த விதை தட்டுனா கூட உடையவே மாட்டேங்குது. ஆக மிஷினுக்கு ஒரு தரம் கொண்டு போய் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த சீயக்காய் தூள் பூரா இந்த மிஷினுக்குள்ளே இந்த உருண்டை ஓடி ஓடி போய் இந்த மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது பொடியும் கொஞ்சம் அரைச்ச பொடியும் ரொம்ப கருப்பாயிருச்சு. அதனால் அப்புறம் அந்த அம்மா இந்த மாதிரி உடச்சிட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மிஷினில். இது இப்போ பாருங்கள், இப்படி இந்த மாதிரி கருப்பு விதையாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த பூந்தி கொட்டையோட விதை, இந்த தோல் ரொம்ப நல்லது. அது ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். பச்சைப்பயிறு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், வெந்தயம் 60 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பூந்தி கொட்டையும் 100 கிராம் எடுத்திருக்கேன். சீயக்காய் 3/4 கிலோ சீயக்காய் எடுத்திருக்கேன். அப்படி நல்ல ஒரு சத்தத்தோடு உடையுது பாருங்கள், மணி மாதிரி. இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு இதை அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு சீயக்காய் பொடி வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. கடையில் இருக்கிறது ரொம்ப கலப்படமாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு
நல்லா சுத்தமாக சுகாதாரமாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். பூந்தி கொட்டையும் தோலை சேர்த்துக்கணும். இது வந்து நமக்கு தேவையில்லை பாருங்கள், இந்த விதையெல்லாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிஷினில் கொண்டே கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு பொடி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 100 கிராம், இது 60 கிராம் எடுத்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பையில் எடுத்து போட்டுக்கணும். இதுவும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொட்டை பாருங்கள் எப்படி கோழி குண்டு மாதிரி உடையவே உடையாதுங்க. இந்த எண்ணெய் கல்லில் அடித்தாலும் இந்த கொட்டை வந்து இந்த பூந்தி கொட்டையோட விதை வந்து உடைக்கவே முடியாது. மிஷினில் கொடுத்தோம்னா மிஷினில் உருண்டு போய் மிஷினே ரிப்பேர் ஆக்கிடுச்சு. 1-2 அரைச்சது வந்து பொடி எப்படி கருப்பாயிருச்சு போன தரம். அதனால தான் இது வந்து தனியாக இப்போ உடச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த மிஷினில் இருக்கவங்க சொன்னாங்க இது உடச்சி தூக்கி போட்டுருங்க, அது வேண்டாம் அப்படின்ட்டு. கோழி குண்டு மாதிரி அவ்வளோ ஒரு கல் மாதிரி இருக்குது, உடைக்கவே முடியல. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் பொடி வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட சீயக்காய் பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில். இப்போ நான் வந்து இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதாவது கதவு திறந்து வச்சா காற்றடிக்குதுங்கிறனால சாத்தியிருக்கேன். அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஜலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் ஜலிக்காமல் யூஸ் பண்ணால் சிலது திப்பியாக கிடக்கும், அப்புறம் அந்த மிஷினில் உள்ள கசடெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஜலிச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜலிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீயக்காய் பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த 2 டப்பாக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான நம்மளோட மாவு மாதிரி நம்மளோட சீயக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி படாமல் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த எலுமிச்சம் தோல் அதோடு போட்டு அரைச்சிருக்கேன், அது சொல்லாமல் விட்டுட்டேன். எலுமிச்சம் தோல் இந்த மாதிரி நல்லா காஞ்சது இருந்துச்சுன்னா நல்லா அந்த மாதிரி மொறுன்னு ஒடிஞ்சிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக அரைக்க வரும் மிஷினில். அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு தோலோட. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு கப்பி இருக்குது. இது நம்ம வேணுன்னா திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேண்டான்னா கீழே போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சமாவது கப்பி வரும். சில மிஷின் இன்னும் நைஸாக கூட அரைக்கும். நான் அரைச்ச இடத்துல இப்படி தான் அரைச்சி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி அரைச்சிட்டு பயன்படுத்துங்க. தலைக்கு ஷாம்புலாம் போடாமல் இந்த மாதிரி சீயக்காய் பொடி அரைச்சி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.